ஹலோ, இன்னைக்கு உங்களுக்காக புதுசாக ஒரு டிஸ்கவுண்ட் வந்திருக்கேன். என்னன்னு தானே கேட்குறீங்க? கல்லவரனை தான். கல்லவரன் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சின்ன வயசில் கல்லவரனை கொடுத்தா தான் ஸ்கூல் போகணும்னு எங்கள் பாட்டிகிட்ட அடம் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணாலும் பார்த்துருவோம். அதுக்கு இப்போ நம்ம கடலைப்பயிரை எடுத்து வச்சுப்போம். எப்பயும் போல் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுலேயே கடாயை வச்சு எடுத்து வச்சுருந்த கடலைப்பயிரை போட்டு கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். ப்ரௌன் கலர் வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரெடி ஆனதுக்கப்புறம் தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அந்த தோலை எடுத்துட்டு 2-3 நம்ம உடச்சி வச்சுக்கணும். நல்லா உடச்சதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் 200 ml தண்ணி ஊற்றிட்டு 1/2 கிலோ வெல்லம் போட்டு கட்டி கரையிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பதம் வர அளவுக்கு, அதாவது தேன் பதம் வர வரைக்கும். பதம் வந்த உடனே கீழே இறக்கி வச்சுட்டு உடச்சி வச்சிருந்த கடலைப்பயிறு போட்டு கரண்டி வச்சு கிண்டிக்குவாங்க. அதாவது 2 மிக்ஸ் ஆகணும். 2னா கடலைப்பயிரும் பாகுக்கும் மிக்ஸ் ஆகணும். அப்படி கிண்டா மாட்டிங்கன்னா கடாயில் கட்டி ஆகிடும். இப்போது பார்த்தாலே தெரியுது 2 மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு. இப்போ தட்டில் நம்ம போட்டுக்கலாம். தட்டில் போடும்போது கரண்டி விட்டு வரவே மாட்டேங்குது. அதிலே டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. இப்போ டக்குன்னு நீங்கள் கையில் நெய்யை தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இல்லை தட்டிலே கட்டி ஆகிடும். நாங்களே 3 பேர் பிடிச்சிட்ருக்கோம். நாங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணல, உருண்டையில் மட்டும்தான் பிடிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ தான் கலர்ன மாதிரி தெரியுது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த கடுக்கு முடுக்குன்னு சவுண்டோட சேர்ந்து இதோட ருசியும் சேர்ந்து சாப்பிடும் போது இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்ல வேண்டியன்னு அவசியம் இல்லை. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.